வெல்கம் டு ஹோம் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சில்லி சிக்கன் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு 1 கிலோ சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். இது சின்ன சின்ன பீஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு பிசைஞ்சிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை பிசைஞ்சி நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், உப்பு இது 3 சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறணும். ஊறிக்கிட்டு இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். சிக்கன் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ அது பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து 2 முட்டை, ரெண்டு முட்டையை உடச்சி நல்லா இதை கலக்கிக்கணும். இப்போ முட்டையை நல்லா அடித்து வச்சாச்சு. இப்போ இது கூட ஒரு 50 கிராம் மைதா மாவு, 50 கிராம் சோள மாவு, இது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக இந்த மாவுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு இதை நல்லா கலக்கிக்கணும். நல்லா பேஸ்ட் பதத்துக்கு கலந்துக்கணும். இது தண்ணி கொஞ்சமாக, ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கணும் இந்த மாவை. இப்போ சோள மாவு, மைதா மாவு, முட்டை 3 கலந்து இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச சிக்கனை எடுத்து அதில் ஊற வச்சிடணும். பிரட்டி ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். எடுத்து போட்டுடலாம். இந்த மாவோட நல்லா கலந்து இதை மிக்ஸ் பண்ணிடணும். எல்லாம் நல்லா ஊறுற மாதிரி வச்சிடணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ சிக்கன் ஊற வச்சு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அதை பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சிக்கன்லாம் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி பொன்னிறமாக இருக்கணும். வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்க சிக்கனையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கனும் பொரிச்சாச்சு, அள்ளிக்கலாம். இப்போ எல்லா சிக்கனும் பொரித்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் அதே பாத்திரத்தை வச்சு அந்த எண்ணெயவே கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதில் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அது சின்ன பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம்.
இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்து இது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இது மாதிரி கண்ணாடி பதம் வந்தோடனே இது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் குடமிளகாய் இருந்தால் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சேர்த்தா நல்லாயிருக்கும். எனக்கு குடமிளகாய் கிடைக்கல, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இந்த கரண்டியால் ஒரு கரண்டி சோயா சாஸ், ஒரு கரண்டி ரெட் சில்லி சாஸ், கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்தாச்சு. கலந்து நல்லா வதக்கியாச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர், இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீனி, இதுக்கு கொஞ்சமாக உப்பு, இந்த கலவைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா எல்லாம் கலந்தாச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து கிண்டிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. கலந்து கிளறி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்து கிண்டிக்க வேண்டியதுதான். இப்போ பொரிச்ச சிக்கனை அதில் கொட்டி நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான், சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வெங்காயத்தாள் இருந்தால் வெங்காயத்தாள் இருந்து போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட வெங்காயத்தாள் இல்லை, நீங்கள் இருந்தால் போட்டு இறக்குங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு எந்த ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு காமிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு சுவையான சமையலோடு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.